வணக்கம். நான் உங்கள் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஸ்ரீரக்ஷா. இன்னைக்கு ஜூலை 7 வேர்ல்ட் ஃபர்கிவ்னஸ் டே. ஸோ ஃபர்கிவ் அப்படின்னா நம்ம மன்னிக்கிறது தான். இப்போ ஒருத்தங்களை நம்ம மன்னிக்கிறதுனால அதனால வரக்கூடிய பலன் நம்ம மன்னிக்கக்கூடியவங்களுக்கா இல்லை நமக்கா அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக ஒரு படி நமக்கு தான் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்றதுக்கு நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம கையில் ஏதாவது ஒரு சின்ன பொருள், ஒரு சின்ன பந்து அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அது ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கிறப்போ அது வலியை ஏற்படுத்துறது இல்லை. ஒரு 10 நிமிஷம் இதே பொசிஷன்ல ஒரு 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் ஒரு 1 டேக்கு மேல நம்ம வச்சிருந்தா என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா இந்த கையிலேருந்து மொத்தமா மரத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ எவ்வளோ குவான்டிட்டி நம்ம கையில வச்சுக்கிறோம் அப்படின்றத விட அது எவ்வளோ ப்ரொலாங்டா வச்சுக்கிறோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல முக்கியத்துவம் இருக்கு அதிகமா. ஸோ அதனால நம்ம ஒரு விஷயம் இருக்கு, ஒருத்தங்க நமக்கு ஒரு தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை நம்ம எவ்வளோ நாள் ப்ரொலாங்டா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம மைண்ட் அதனால அஃபெக்ட் ஆகுது. இன்னைக்கு அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அதனால நம்மளால ஏத்துக்கவே முடியல, அதை மன்னிக்க முடியாத தவறு அப்படின்னா கூட அதனால அதையே யோசிச்சு நம்ம அஃபெக்ட் ஆக போறது நாம தான் அவங்கள காட்டிலும். ஸோ எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டருமே நம்மளோட சந்தோஷத்தையும் நம்மளோட ஒரு டே டு டே லைஃப்லையும் அஃபெக்ட் பண்ற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது இல்லைங்களா? அதனால இன்னொருத்தங்களை ஏதாவது தவறு செய்யும் போது மன்னிக்கிறப்போ அதனால நாம தான் அவங்கள விட அதிகமான பெனிஃபிட் அடையிறோம். நமக்கு தான் சீக்கிரமான பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குது. ஸோ நமக்காக நம்ம கண்டிப்பா ஃபர்கிவ்னஸ் அப்படின்றத ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். இதை மீறி உங்களால ஃபர்கிவ்னஸ் மட்டும் இல்லாம ஜென்ரலா நிறைய வகையான எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல. யாராவது ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்க, அதை கண்ட்ரோலே என்னால மன்னிக்கவே முடியல, அதையும் யோசனையா இருக்கு, அவங்க எப்படி எனக்கு இப்படி செய்யலாம் அப்படின்ட்டு உள்ள ஒரு ரெசன்மெண்ட் இருக்கு, ரொம்ப வருத்தம் இருக்கு, கோபம் வருது, என்னோட ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியல, இந்த மாதிரி இருக்கு, உங்க மீறி அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா உங்களோட எமோஷன்ஸை ப்ராப்பரா சேனலைஸ் பண்றதுக்கும் ரெகுலேட் பண்றதுக்கும் ஹோமியோபதியில நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ டெஃபினட்டா உங்க பக்கத்துல இருக்க ஹோமியோபதி டாக்டரை அப்ரோச் பண்ணுங்க. உங்களுக்கே பெரிய மாறுதல் தெரியும். என்னோட எமோஷன்ஸை இப்போ என்னால் ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ண முடியுதுன்ற கான்ஃபிடென்ஸ் ஏற்படும். அதனால இந்த நன்னாள்ல நம்ம எல்லாருமே முயற்சி செய்வோம், மறப்போம், மன்னிப்போம், இனிமையான வாழ்வு பெறுவோம். நன்றி.